ஹாய்! கனடா வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் ஆகப்போது. ஸோ இந்த 1 1/2 வருஷத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தெல்லாம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா புதுசா வரவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா ஃபுல்லா பாருங்க. கனடா வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். இந்த ஊர் இப்படி இருக்குன்னு. ஆனா இங்க வந்தா வந்து சில விஷயம்லாம் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். அதில ஃபர்ஸ்ட்டு ட்ரூத் வந்து கனடா வந்தோனே நம்ம லைஃப் ஈஸியா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா, இங்க நல்ல லைஃப் ஸ்டைலு, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கு. ஆனா, இங்கேயும் வந்து நெறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ ரென்ட்டு, கிராசரி, இன்சூரன்ஸு, பில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறையா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஏர்ன் பண்ற அமௌண்ட்டையும், நம்ம செலவு பண்ற அமௌண்ட்டையும் வந்து இங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு வரணும். இப்ப நம்ம இந்தியால செலவு பண்ற அமௌண்ட்டும், இங்க வந்து ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்றதுக்கும் வந்து நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து அந்த கம்பேரிசனே பண்ணக்கூடாது. இந்தியால வந்து நாங்க இவ்ளோ கம்மியா வாங்கியிருக்கோம். ஆனா இங்க வந்து அவ்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பண்ணவே கூடாது. எங்க லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வந்து எடுத்துட்டு போணும். ஏன்னா வந்த புதுசுல வந்து இங்க இருக்கிற அந்த பிளேஸஸ்லாம் பார்த்து நம்ம ரொம்ப அதுக்கு அட்ராக்ட் ஆயிடுவோம். அதனால ஜாஸ்தியாவும் வந்து செலவு பண்ணிடக்கூடாது. ஸோ பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வரணும். அப்பதான் நம்மளால முடிஞ்சது ஏதாச்சும் வந்து மந்த் எண்ட்ல வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரூத் வந்து இங்க கனடாவோட வெதரு. இத நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது. கனடா வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வின்டர பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இங்க வந்து அது ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு அது புரியுமே. வின்டர் டைம்ல வந்து நமக்கு குளிர் மட்டும் இருக்காது. ஸோ, இப்ப நம்ம அந்த டைம்ல வெளிய போணும்னா வந்து அத்தனை லேயரிங் ஆஃப் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து வெளியே போக முடியும். அதுக்கப்புறம் ஸ்னோ எல்லாம் பேஞ்சா வந்து அத கிளியர் பண்ணணும். ஸோ, கார கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரோட கிளியர் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய டாஸ்க் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து இங்க வின்டர் டைம்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து ஒரு ரொட்டீனாவே ஆயிடும். அதுவும் முக்கியமா வந்து இந்தியாலேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த வின்டர் அட்ஜஸ்ட் பண்றது வந்து ரொம்பவே ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வின்டர் டைம மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் வந்து சம்மர் டைம்லலாம் கனடா பார்க்கவே வந்து வேற லெவல் அழகா இருக்கும். நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து சம்மர் டைம்ல ஜாலியா வெளிய சுத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கிளைமேட்டுமே வந்து சூப்பரா இருக்கும். இப்ப அடுத்த 3 திங் வந்து டைம் மேனேஜ்மென்ட் தான். இங்க கனடால வந்து டைம ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்பாயின்ட்மென்ட்லாம் இருந்துச்சுன்னா வந்து கரெக்ட்டான டைமுக்கு போயிடணும். அதே மாதிரி இங்க நம்ம வேலைய வந்து நம்ம தான் பார்க்கணும். இந்தியால பண்ற வேல தான் வந்து நம்ம இங்கேயும் வந்து பண்ண போறோம். ஆனா ஊர்லனா வந்து நமக்கு ரிலேட்டிவ்ஸ், அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு முடியலன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அது பாசிபிலிட்டி இல்ல. ஸோ எல்லா வேலையும் வந்து நம்ம தான் பார்க்கணும். ஷாப்பிங், குக்கிங், கிளீனிங், கிட்ஸ வந்து வீட்ல பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அததான் வந்து நமக்கு ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது அப்படியே பழகிடும். ஏன்னா எல்லா வேலையும் வந்து நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதனால வந்து இங்க கனடால டைம் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ 4த் ஒன் வந்து இங்க இருக்கிற சர்வீஸ் காஸ்ட் தான். ஸோ நார்மலா வந்து ஹோம் கிளீனிங், ஏதாச்சும் ரிப்பேர் அப்படி இல்லன்னா டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இங்க சர்வீஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஹவுஸ் ஓனர்லாம் வந்து முக்காவாசி வீட்ல ஏதாச்சும் ரிப்பேர் ஆனா வந்து அவங்களே வந்து டிஐஒய் ஆக்டிவிட்டி மாதிரி வந்து பண்ணி அத ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இப்ப சில சர்வீஸ்க்குலாம் வந்து நம்மளே டிஐஒய் ஆக்டிவிட்டிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா தான் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வேற வழி இல்ல. நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்க வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து அதிகமா தான் இருக்கும். இப்ப 5த் ஒன் வந்து கிராசரி ஷாப்பிங் தான். இங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து நெறைய பிராண்ட்ல வந்து நம்ம தேடுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா, இங்க பிரைஸ் எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஷாப்புக்கும் வந்து வேரி ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் தடவ வந்து நமக்கு தெரியாது. ஸோ, அதனால வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்துருவோம். ஆனா, போக போக தான் வந்து இந்த பிரைஸ் கான்செப்ட்டே வந்து நமக்கு புரிய வரும். இங்க கனடால வந்து கிராசரி ஷாப்பிங்கே ஒரு பட்ஜெட்டட் ஸ்கில் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, எந்த கடையில வந்து சேல் போடுவாங்க, அப்படி இல்லன்னா வந்து பல்கா வாங்குனா பிரைஸ் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நெறைய செக் பண்ணி தான் வந்து கிராசரியே வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப 6த் ஒன் வந்து கார் எக்ஸ்பென்சஸ் தான். இங்க கனடால வந்து கார் வந்து கண்டிப்பா வந்து தேவையான விஷயம். இப்ப நம்ம ஊர்ல எப்படி வந்து பைக் முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி வந்து இங்க கார் வந்து கம்பல்சரி. அதுவும் நீங்க ஃபேமிலியா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கார் தேவைப்படும்.
ஸோ நம்ம நெனைப்போம், ஒரு தடவ வந்து கார் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் வந்து எந்த செலவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம். ஆனா இங்க வந்து அது ட்ரூத்தே கிடையாது. ஏன்னா மந்த்லி வந்து நீங்க இன்சூரன்ஸ் வந்து காருக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் பெட்ரோல் கூட வந்து இங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியா தான் இருக்கும். பட் அதுவும் வந்து சம அமௌண்ட் வந்து நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காருக்கு இம்பார்ட்டன்டான செலவுன்னு பார்த்தா, அந்த டயர் சேஞ்ச் பண்றது தான். ஸோ சம்மருக்கும், வின்டருக்கும் வந்து இங்க டயர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து புது காரா வாங்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த தேவையில்லாத செலவெல்லாம் வைக்காது. பட் ஆனா நீங்க பழைய கார் வாங்குனா, அது நம்ம சொல்ல முடியாது. எந்த நேரத்தில வேணாலும் வந்து நமக்கு என்ன செலவு வேணாலும் வைக்கும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். அதனால இங்க கனடால வந்து கார் வாங்குற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா வந்து, நம்ம பட்ஜெட்டெல்லாம் வந்து ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கார் வாங்கலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். இப்ப அடுத்த 7த் ஒன் வந்து இங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுறது தான். ஸோ ஒரு நியூ கண்ட்ரில வந்து வந்த உடனே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டாங்க. அதுதான் ஸ்டார்ட்டிங் வந்து நமக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம இந்தியானா வந்து பக்கத்துல நெய்பர்ஸ்லாம் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல. லைஃப் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேளை வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகலன்னா வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். 8த் ஒன் வந்து நான் இங்க வந்ததுக்கப்புறம் கத்துக்கிட்டது வந்து, எல்லா விஷயமும் வந்து நம்ம தான் இண்டிபெண்டன்ட்டா பண்ணணும். ஸோ, இப்ப நீங்க வந்து ஒரு பஸ்ஸுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ஸையுமே வந்து நீங்க தான் வந்து ஆப்ல செக் பண்ணி அந்த பஸ் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டா அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கணும். ஸோ, இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இதே மாரி தான் வந்து எல்லா விஷயமுமே வந்து நம்ம தான் இண்டிபெண்டன்ட்டா பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்வேன். இந்த நம்ம ஊர்லனா வந்து யாராச்சும் ஒருத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, இங்க எல்லாமே வந்து நம்ம இண்டிபெண்டன்ட்டா பண்ணுவோம். ஸோ, அதனால நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸுமே வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இப்ப 9த் உண்மையான விஷயம் வந்து, இந்த சோஷியல் மீடியாவ பார்த்துட்டு கனடா பார்க்கவே வந்து வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவீங்க. ஆனா, அது வந்து ரியாலிட்டியே கிடையாது. ஏன்னா, இங்க வந்து பார்த்தா தான் வந்து அதோட உண்மையான ஃபேஸே வந்து தெரிய வரும். எதனால அப்படி சொல்றேன்னா வந்து, இங்க எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து நெறையாவே இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து வந்து நம்ம ஏதாச்சும் லோன் எடுத்துட்டு தான் இங்க வந்திருப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம சமாளிக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற செலவையும் வந்து நம்ம பார்க்கணும். அதனால வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் லோன்லினஸ். ஏன்னா நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்து விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறதுனால, அந்த லோன்லினஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அதனால இந்த சோஷியல் மீடியாவ வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கனடா லைஃப் வந்து பெர்ஃபெக்ட்ன்னு வந்து சொல்லவே கூடாது. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வந்து இங்கேயும் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து வரணும். இப்ப லாஸ்ட் ஒன் வந்து என்ன ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஹோம் டவுன வந்து மிஸ் பண்றது தான். ஸோ அது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம ட்ரெடிஷன் வந்து இங்க இருக்காது. என்னதான் வந்து கோயில்ல வந்து இங்க ட்ரெடிஷனல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே வந்து நம்ம அது வீட்ல வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு இதுக்காக தான் வந்து நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால வந்து லைஃப வந்து அப்படியே ஜாலியா வந்து லீட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் ஒரு 1 1/2 வருஷமா வந்து இங்க லேர்ன் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள நான் வந்து பயமுறுத்துறதுக்காக வந்து இதெல்லாம் சொல்லல. ஸோ கண்டிப்பா வந்து கனடா புதுசா வரவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.